வணக்கம் நண்பா நண்பீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அமெரிக்காவுக்கு படிக்க வரணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஸோ நீங்கள் படிக்க வரதுக்கு முன்னாடி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம், அதுக்கப்புறம் காலேஜ் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து எம்எஸ் படிக்கிறீங்க அப்படின்னா GRE எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஸோ இந்த GRE எக்ஸாம் வந்து எல்லா காலேஜும் வந்து கேட்பாங்கன்றது கிடையாது. ஒரு சில காலேஜஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து செலவு பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,975 ரூபா. ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் GRE எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எழுதி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்துடும். ஸோ அந்த ஸ்கோரை நீங்கள் அப்போவே வந்து ஒரு 4 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். அதையும் மீறி உங்களுக்கு நிறைய காலேஜஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா காலேஜஸ்க்கும் நீங்கள் வந்து 2025 ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. இந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் வந்து வேலிடிட்டி. இதுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமேட் வந்து இப்போ MBA படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிமேட் எழுதுவீங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,750 ரூபா வரும். GMAT எக்ஸாம் வந்து எல்லா காலேஜஸ்லேயும் வந்து கேட்க மாட்டாங்க. பட் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம் IELTS இல்லைன்னா TOEFL. ஸோ இந்த 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இங்கிலீஷோட ப்ரொஃபிஷியன்சி செக் பண்ணுறதுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம TOEFL பற்றி பார்ப்போம். TOEFLோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,875 ரூபா வந்து வரும். இந்த ஸ்கோரோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். ஸோ இந்த ஸ்கோர் வந்து நீங்கள் 4 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதையும் மீறி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா காலேஜஸ்க்கும் நீங்கள் வந்து 1,500 ரூபா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் IELTS எக்ஸாம் பற்றி பார்ப்போம். IELTS எக்ஸாமோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,250 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும் வரும். இது வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எந்த மாதிரி டெஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு இந்த ரேட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். இந்த IELTS ஸ்கோர் வந்து உங்களுக்கு 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். அதே மாரி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா வரைக்கும் செலவாகும். அது வந்து உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 எக்ஸாமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், 2மே எழுதணுன்ற அவசியம் கிடையாது. என்னை கேட்டால் TOEFL கம்பேர் பண்ணும்போது IELTS வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அந்த IELTS எக்ஸாம் பற்றி நான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து இது வந்து ஒரு மிஸ்செலேனியஸ் காஸ்ட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் படிப்பீங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனிவேர் ஃப்ரம் 10,000 rupees to 15,000 rupees வந்துட்டு வரும். ஸோ என்ன கேட்டால் இது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். உங்களாலே இப்போ படிக்க முடியும், உங்களுக்கு வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இப்போ நான் போகணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணுங்கள். தாராளமாக இந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை நான் இன்ஸ்டிடியூஷன் போனால் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டிடியூஷன் வந்து போங்க. அங்கே ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஒரு பெருங்கடல். அதில் நீங்கள் தேடி கிடைக்காத விஷயமே கிடையாது. என்ன தேடினாலும் வந்து கிடைக்கும். ஸோ யூடியூப் வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். அதையும் மீறி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட வந்து படிச்சுக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபீ வந்து பார்த்திங்கன்னா எனிவேர் ஃப்ரம் $0 இருந்து $250 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஒரு சில காலேஜஸ் ரொம்ப ஒரு ரேரான காலேஜஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு சில காலேஜஸ் வந்து கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த காலேஜோட வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வெஸ் எவாலுவேஷன். ஸோ இந்த வெஸ் எவாலுவேஷன் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா? எக்ஸாம் எழுதும்போது நமக்கு வந்து எதர் வந்து 100 பாயிண்ட்ஸு இல்லைன்னா வந்து 10 பாயிண்ட்ஸ் இதுக்கு உண்டான ஸ்கோர் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். கரெக்டாக? பட் அதுவே வந்து நீங்கள் இங்கே ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வரும்போது உங்களுக்கு வந்து CGPA அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ். நம்மளோட இப்போ 10 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் 4 பாயிண்ட்ஸ்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து வெஸ், WES. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வெஸ் எவாலுவேஷனோட வெப்சைட்டு. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வெஸ் எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 15,375 ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணணும். இது வந்து எல்லா காலேஜஸும் வந்து கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரேரான காலேஜஸ் தான் வந்துட்டு கேட்பாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து காலேஜோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்ம எஜுகேஷனல் லோனை பற்றி வந்து பார்ப்போம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லோன் எடுத்தால் வந்து படிக்க வருவீங்க. ஸோ அந்த லோன் எடுக்கிறது வந்து ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு தலைவலி பிடிச்ச விஷயம். அவ்வளோ அலையணும், கிட்டத்தட்ட 1 or 2 months வந்து அலையணும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஊரில் வந்து அந்த ஒரு லோன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த லோனுக்கு நீங்கள் செலவு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000 15,000 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து என்னென்ன ஃபீஸ் பார்த்திங்கன்னா பேங்க் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் விஏஓக்கு. ஸோ ஆக்சுவலாக விஏஓக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஏக்கு, அதுக்கப்புறம் வந்து லாயருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது ஒரு மேண்டேட்ரியான ஒரு ஃபீஸ். பட் அதுவே வந்து நீங்கள் யூஎஸில் வந்து லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 or 4 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு லோன் வந்து கிடச்சிரும். யூஎஸில் நம்ம எப்படி எஜுகேஷன் லோன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து I-20, அதாவது இப்போ நீங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, காலேஜிலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. அந்த அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு I-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த I-20 வச்சு தான் நீங்கள் வந்து வீசாக்கெல்லாம் புக் பண்ண முடியும். ஸோ அந்த I-20 வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 4,500 rupees வந்துட்டு வரும். இந்த டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஎஸில் இருக்க வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கேரி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவிஸ் ஃபீ. இந்த செவிஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 26,250 ரூபா வந்து வரும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணியே ஆகணும். யூஎஸில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீ வீசா ஃபீஸ். வீசா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா வரும். இது வந்து நீங்கள் கட்டியே தான் ஆகணும். டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 1 லட்ச ரூபா கிட்ட வந்து வரும். ஸோ ஓவராலாக இந்த அமௌண்ட்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1,54,000 ரூபாயில் இருந்து 2,45,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு மேண்டேட்டரியான ஃபீஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செய்யக்கூடிய விஷயம். ஸோ இதுக்குன்னு வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து யூஎஸோட ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு சில டீட்டெயில்ஸை பற்றி நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye.